கோட் படத்தோட கதை பற்றி பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி யாருமே கதையை டீகோட் பண்ணலன்னு சொன்னார்ல. ஏன்னா படத்தில் வந்து கதையே இல்லை. பேசிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விஜய், அவரோட ஃப்ரெண்டு பிரசாந்த், பிரபுதேவா, இவங்களாம் வந்து ஸ்வாட் டீம் மெம்பர்ஸு. ஏதோ இந்த ரா ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் விஜயோட ஒய்ஃபு ஸ்னேகா, அவரோட பையன், அவர் ஸ்னேகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கதையை வந்து குக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து ஸ்க்ரீன் பிளே தான். பட் வந்து கதை பெருசாக இல்லைனாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே பெருசாக போர் அடிக்கல. படத்தோட லேக் வந்து கொஞ்சம் லென்த்து தெரியுது. பட் பெருசாலாம் போர் அடிக்கல. ஒரு என்டர்டெய்னராக இருக்குது. கதையை எதிர்பார்க்காம நீங்கள் போய் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். சரி, படம் வந்து ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்குது, விஜயோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கு நிறைய ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் வந்து படம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. அதுவும் விஜய் வந்து வெவ்வேறு கெட்டப்பில் வராரு. படத்தில் வந்து மெயின் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விஜயகாந்த் வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஏஐ மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு சாங் வந்து அந்த காவால சாங் வந்து தமன்னா ஆடின ஒரு ஃபுட்டேஜை வந்து சிம்ரன் ஆடின மாதிரி ஒரு சாதாரண ஒருத்தன் வந்து அவன் மொபைலோ கம்ப்யூட்டரில் ஏதோ ஒன்று அவன் பண்ணி கொண்டது இருந்தது. அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சுது. இவங்க வந்து ஒரு பெரிய டீமு, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. இவங்க வந்து அந்த ஃபேஸை வந்து விஜயகாந்தை மாற்றி காமிச்சது வந்து அவ்வளோ ஒரு ஒட்டவே இல்லை. நிறைய இடத்துல ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அதே மாதிரி பையன் விஜய் வந்து சின்ன வயசில் ஒரு சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிஏ கேம்லலாம் வந்து இந்த மொபைல்லாம் பேசுமே, இந்த அனிமேஷன் மாதிரி இருக்குது. ஒரு மனுஷன் மாதிரியே இல்லை. ஸோ நிறைய இடத்துல ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுவும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம்னா நம்ம வந்து நிறைய டெக்னிக்கலாக விஷயங்களை எதிர்பார்ப்போம். அவர் நடிகர் மோகன் வந்து தலையில் வந்து ஏதோ ஷாம்பு பூசின மாதிரி ஒரு சீனில் வெள்ளை இங்கே இருக்குது, ஒரு சீனில் வந்து கருப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு கன்யூட்டே மெயின்டைன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து இந்த படத்தில் நிறைய இருக்குது. பட் ஒரு ஃபேன்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்குது. படத்தில் மேஜர் மைனஸ் வந்து படத்தோட சாங்ஸ் தான். விஜய் ஃபேன்ஸை வந்து என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு சாங்ஸ் வந்து பெரிய லெவலில் இல்லை. பிஜிஎம் வந்து படத்தில் நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நடிகர் வராரு. அந்த பாபா படத்தில் வந்து ரஜினியோட இன்ட்ரோவுக்கு முன்னாடி வந்து கவுண்டமணியோட காலெலாம் காமிச்சு இன்ட்ரோ மாதிரி கொண்டு வந்து ஹீரோ இன்ட்ரோ இல்லை, காமெடி இன்ட்ரோங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து வேற ஒரு நடிகர் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் அதான் விஜய் நினச்சிட்டு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. மூஞ்ச காமிச்சா வேற ஒரு நடிகர். அதுக்கு அடுத்தது இதுதான் விஜய்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க போனால் அங்கே வந்து விஜயகாந்தை காமிக்கிறாங்க. ஃபேன்ஸுக்கு எங்கே வந்து கொண்டாடணுங்கிறது தெரியாமல் போச்சு. படத்தில் வந்து எந்தளவுக்கு அவங்க விஜயை ரசித்தாங்களோ அதை விட வந்து ஒரு 4-5 மடங்கு ஜாஸ்தி அவங்க என்ஜாய் பண்ணது வந்து நம்ம தோனியோட சீக்வன்ஸ் தான். தோனியை வந்து படத்தில் ரொம்ப ஒரு ஆப்டாக நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டோட்டல் சீக்வன்ஸ் வந்து கிளைமேக்ஸ் சீன்ஸில் வரும். அதில் வந்து படம் கதை போகிறத தாண்டி வந்து தோனியோட ஷார்ட்ஸ் வந்து வேறு ரேஞ்சில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்து. ஆக்சுவலாக வந்து படத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் தோனி மேலே தான் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி போச்சு. ஆனால் அது வந்து ஒரு தோனி ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து தோனியை செம்மையாக தேட்டரில் வந்து ரசிக்க முடிஞ்சுது. படத்தில் வந்து விஜய், பிரசாந்த், அப்புறம் பிரபுதேவா, இது மாதிரி ஏகப்பட்ட ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. த்ரிஷா வந்து ஒரு சாங் வராங்க. சாங்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல வெங்கட் பிரபு அந்த கிளாமரஸான விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு. பட் என்னென்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் அந்த கிளாமரஸ் சீன்ஸ் எல்லாம் வச்சது வந்து ஓகே தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 சாங் வருது. படத்தோட அந்த ஹீரோயின் கூட வருது, அப்புறம் த்ரிஷா கூட சாங் வருது. அந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதை ஃப்ளோ வந்து பிரேக் ஆகிற மாதிரி படத்தை வந்து ஸ்லோ பண்ணுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மக்கள் அடுத்து என்னன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. படம் வந்து 3 மணி நேரம் போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் சுருக்கி இருந்தாங்கன்னா இன்னும் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். ஓவராலாக வந்து ஜஸ்ட் நீங்கள் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு படம் தான். பட் நீங்கள் ரொம்ப பெருசாக இதுதான் கதை, ஒரு கதை எதிர்பார்க்குறேன் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து சேஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய வெங்கட் பிரபுவோட குறும்புத்தனமான ஒரு சில மினி டைலாக்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து தூக்கியிருக்காரு.
அது எல்லாமே வந்து ரசிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில டயலாக்ஸ் வந்து கொஞ்சம் டபுள் மீனிங்காக இருக்குது. பட் ஓவராலாக வந்து ஒரு ஃபேன்ஸாக போய் ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். சும்மா ஜாலியாக எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். ரொம்ப கண்டென்ட்டில் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் கொடுக்கும்.